வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல். நாம இப்போ சப்பாத்தி தான் ஒன்று பண்ண போகிறோம். அது தக்காளியை போட்டு செய்ய போகிறோம். சாதாரண கோதுமை மாவு சப்பாத்தி தான், ஆனால் இதோட நம்ம தக்காளி சேர்த்து எவ்வளோ சுவையாக பண்ணுறோன்னு பார்க்குறீங்களா? வாங்க. வித்தியாசமானதுன்னு சொல்லுவோம். 2 ஆளாக்கு கோதுமை மாவு, 3 தக்காளி, கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், எண்ணெய், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம எப்பயும் கோதுமை மாவில் தான் சப்பாத்தி செய்கிறோம். இதில் தக்காளியை சேர்த்து செய்யும்போது ஒரு வித்தியாசமான சப்பாத்தியாகவும் வித்தியாசமான சுவையோடவும் இருக்கும். அதை தான் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த தக்காளி பச்சை மிளகாவை மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த ஜூஸை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். இந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் நம்ம இப்போ அரைச்சி இதை வடிகட்ட போகிறோம். இப்போ நைஸாக அரைச்சாச்சு, இதை வடிகட்ட போகிறோம். தக்காளியை வடிகட்டுறோம். இப்போ தண்ணியை ஊற்றி நம்ம கலக்கிட்டு இந்த தக்காளியை வடிகட்டுறோம். இப்போ இதை வடிகட்டியாச்சு. இதை சப்பாத்தி மாவோட நம்ம சேர்க்க போகிறோம். 2 ஆளாக்கு மாவு எடுத்துருக்கு. இப்போ அதில் உப்பு போட்டுக்கிறோம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இப்போ தக்காளியை ஊற்றி நம்ம இதை பிசைய போகிறோம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, தயிர் பச்சடி மட்டும் இதுக்கு வச்சா போதும். இதிலே காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே இருக்குது. நீங்கள் காரம் நிறைய வேணும்னா 4 பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். நான் 2 தான் போட்டிருக்கேன். நீங்கள் 4 வேணாலும் போட்டுக்கலாம். 4ஓ 3ஓ போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப உங்களோட சப்பாத்தியை ரெடி பண்ணிக்கலாம். நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இது மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரமாவது ஊறட்டும். இப்படி ஊற வச்சிடும். 1 மணி நேரம் ஊறட்டும். மாவு 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம சப்பாத்தி போட போகிறோம். இப்போ தேய்ச்சாச்சு சப்பாத்தி. இதை கல் காஞ்சோன்னா போட வேண்டியதான். வெறும் கல்லில் போட போகிறோம். சப்பாத்தி நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பணும். அதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். சப்பாத்தியை இப்படி சுற்றி விடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ஈஸியாக சாப்பிடுங்க, சுலபமாக சாப்பிடுங்க, விரும்பி சாப்பிடுங்க. இப்போ இதுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். நம்மளோட சுவையான தக்காளி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தயிர் பச்சடியோடு நம்ம பரிமாற வேண்டியதுதான். எப்படி புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும் சப்பாத்தி. நம்மளோட தக்காளி சப்பாத்தியும் தயிர் பச்சடியும் ரெடியாக இருக்குது. ஸ்ரீலக்ஷ்மி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.